ஓம் நம சிவாய. மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் பார்க்க இருப்பது இப்போது மிதுன ராசிக்கு குரு பயிற்சி. இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி என்பது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் குரு வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு இது 12ஆம் இடம். பொதுவாக 12ஆம் இடம் என்பது என்ன? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம்ங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம். அங்கு குரு வந்து அமருவது நமக்கு சுப விரயத்தை கொடுப்பார். அவர் முதல் பார்வையே மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் வீடு. 4ஆம் இடம் உங்களை பெற்றெடுத்த தாய். நீங்கள் சிறு வயதாக இருந்தால் உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, மனை போடக்கூடிய யோகம் இருக்கு. மிதுன ராசி நேயர்களே, அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது எதிரி, பகை, சத்ரு, ரோகருண சாரம் என்பார்கள். அப்போது நோய் நொடி பிணிப்பிடைகள் வரக்கூடிய இடத்தை குரு பார்ப்பதால் நமக்கு நோய் நொடி பிணிப்பிடையிலிருந்து விடுதலை பெறுவோம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் நமக்கு வேலை செய்யும், நல்லது நடக்கும். எனவே 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பது நமக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். அடுத்தபடியாக குரு உங்களுடைய மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? ஆயுள், தலப்பகுதி, சிந்தனை, செயல்பாடு, நடவடிக்கைகள். இந்த நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்பு பெறும். நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நமக்கு நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடுகள், இதுவரை நாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தோல்வி நிலையாக இருக்குமானால் இனி வெற்றி பெறும். நம் மைண்டு நல்லபடியாக வேலை செய்யும். நல்ல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை குரு பகவான் நமக்கு கொடுப்பார். ஆதலால் எதிரி, பகை இருந்தாலும் அவர்களிடம் பேசி வெற்றி பெறுவோம். எதிரிகளை நண்பராக்கி கொள்வோம். ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விரயமாக வருகிறது என்று பயந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட வேண்டாம். தற்போதே நீங்கள் விரயத்துக்கான வேலையை ஆரம்பித்து விடலாம். முதலில் வீடு அல்லது மனை வாங்குதல் அல்லது வாகனம் வாங்குதல், பழைய வீடுகளை புதுப்பித்தல், இதெல்லாம் செய்யும்போது இந்த குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, இந்த 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டு அங்கு முல்லை மலர் அல்லது அல்லி மலர்களால் அர்ச்சித்து கொண்டை கடலைகளை விநியோகம் செய்து வரும்போது உங்களுக்கு மேன்மையான நற்பலன்களை கொடுக்கும் என்பது உறுதி. எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 80% நன்மையை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன்.